இயேசு கிறிஸ்துவின் தகப்பனின் அன்பு என்ன, தாயின் அன்பு என்ன, நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவ அன்பு என்கிற தலைப்பில் 2ஆம் பாகத்திற்குள் செல்கிறோம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது 35வது வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே தான் சீஷத்துவமே இருக்கிறது. The discipleship of Jesus Christ is hidden in His love. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சீஷத்துவம் என்று சொன்னால் கிறிஸ்தவம் அர்த்தம். What is discipleship? It is Christianity. நல்லா கேளுங்க. யாரை கிறிஸ்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தின் பிற்பகுதி. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். மிகுந்த கனின்னு சொல்றது ஆவியின் கனியில் பொதுவாக 9 கனிகள் உண்டு. அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இப்படி பல கனிகள் அத்தனையுமே இந்த அன்புக்குள் தான் அடங்கியிருக்கு. அன்பு இருந்தால் தான் சாந்தம், அன்பு இருந்தால் தான் சமாதானம், அன்பு இருந்தால் தான் சந்தோஷமே இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாக நம்மை ஒப்பு கொடுத்தாரே, அதுதான் அன்புன்னு சொல்லப்படுகிறது. அதை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். sacrificing your life for others, that is called Christ love. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து
நம்முடைய ஜீவனை கொடுத்ததினால் அன்பு வந்தது. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார்னா அது சகோதர அன்பு அல்ல, அது சிநேகித அன்பு அல்ல. யாரு தனக்காக தன் உயிரே கொடுப்பா? பெத்த தகப்பன் தான் கொடுப்பான். பிள்ளைக்காக, தன் பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறவன் தாய் தகப்பன் தான். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனின் அன்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். 2 பிள்ளைகள் ஒரு தகப்பனுக்கு இருக்காங்க. ஒரு பிள்ளை தகப்பன் கூட தான் இருக்கான். ஆனா இன்னொரு பிள்ளை, என் ஆஸ்தி எனக்கு கொடு, உன் உறவு வேண்டாம், இந்த குடும்பம் எனக்கு வேண்டாம், என் லைனை பார்த்துட்டு நான் வாட்டுக்கு போகிறேன், இல்லையுமே பிரித்து கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க. அவன் போய் எல்லா பணத்தையும் வேசிகளிடத்திலையும் துன்மார்க்கமாகவும் செலவழிச்சு எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் வேலையே கிடைக்கல. பன்னியை மேய்க்கிற, ஆடு மேய்க்கிற, மாடு மேய்க்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். பன்னியை மேய்க்கிற தொழில் தான் அவனுக்கு கிடைச்சது. பசியில் பன்னி திங்கிற தவிட்டு திங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தகப்பனை விட்டு போனவன் நிலைமை அப்படிதான் இருக்கும். தகப்பனுடைய அன்பு தெரியாமல் அலைகிறவன் நிலைமை அப்படித்தான் இருக்கும். நல்லா கவனிங்க. தகப்பனை விட்டு போய் பன்னித்தவிட திங்கிற நிலைமைக்கு வந்து அதை கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேன்டான். இப்பந்தான் அந்த தகப்பனுடைய அன்பை நினைக்கிறான். வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஏன் அப்படி சொல்றான்? நீங்க நல்லா யோசிக்க வேண்டும். அவனுக்கு புத்தி தெளிஞ்சது. தகப்பனுடைய போனா நம்மளை ஏத்துக்கிடுவாருன்னு நினைக்கவில்லை. ஏன்னா சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணி சொத்தை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் இனிமே அவரை ஏற்றுக்கிடுவாரா? இனிமே அவரை ஏற்றுக்கிடவே மாட்டார். அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லணும்? தகப்பனே, உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் குற்றம் செய்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன்,
இனிமே உங்கள் பிள்ளை சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கிடும். வாசிப்போம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தான் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் நிச்சயமா ஏத்துக்கிட மாட்டான். சண்டை போட்டுட்டு வந்துட்டோம், சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அவன் ஏத்துக்கிட மாட்டான். ஒரு கூலிக்காரனை பார்த்து என்னை வச்சுக்கணும், காலில் போய் விழுந்துடும். எத்தனையோ வேலைக்காரங்க, ஒரு வேலைக்காரனை பார்த்து என்னை வச்சுக்கப்பா, இங்கே பண்ணி தவிடு கூட எனக்கு கிடைக்கல. வாட் இஸ் த லவ் ஆஃப் தி ஃபாதர்? தகப்பனுடைய அன்பு என்ன தெரியுமா? அவன் நினைச்சது மாதிரி இல்லை. வாசிப்போம். அவன் தூரத்தில் வரும்போதே, அவன் தூரத்தில் வரும் பொழுது அவன் வந்து கேட்கவே இல்லை. அவன் கேட்டு கையில் காலில் உளுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வேலைக்காரனாவது அந்த வீட்டில் இருப்போங்கிற நினைப்பில் தான் வர்றான். ஆனால் அவன் தகப்பன் இன்னொரு மகன் வீட்டில் இருக்கான். ஐயா, இன்னொரு மகன் வீட்டில் இருக்கானே நினைச்சா, இவனாவது இருந்துட்டு இருக்கிறானே நினைச்சு சந்தோஷப்பட, காணாமல் போனவனை தேடுறான். அவன் இருதயத்தில் இன்னைக்கு வந்துட மாட்டானா, இன்னைக்கு வந்துட மாட்டானா, இன்னைக்கு வந்துட, ஒவ்வொரு நாளும் வாசல் வந்து நிற்கிறான். நல்ல கவனிங்க. வாட் இஸ் த லவ் ஆஃப் ஃபாதர் இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அன்பு என்ன? அவன் திடீர்னுலாம் வந்து பார்க்கல, அவன் வர்றான்னு தெரிஞ்சு வந்து பார்க்கல, தினமும் பார்க்கிறாயா? ஒவ்வொரு நாளும் என் மகன் வந்துட மாட்டானா? துன்மார்க்கன் தான், பொல்லாதவன் தான், தகப்பனை விட்டு ஓடினவன் தான், உன் உறவு வேண்டாண்டு போனவன் தான், ஆஸ்தியெல்லாம் அழிச்சவன் தான், வேசிகளிடத்தில் அழிச்சவன் தான், பாவிதான். எப்பொழுது வருவா? எப்பொழுது வருவா? ஒவ்வொரு நாளும் வாசல் இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறான். தூரத்தில் வர்றது தெரியுது, கிழிஞ்சு போன சட்டை, அழுக்கு ஆடைகள். பண்ணி தவிட திங்கிறான்னா அவன் எந்த நிலைமைக்கு போயிருப்பான்? நல்ல ட்ரெஸ்லையா இருப்பான்? பன்னியுடைய தவிடாது கிடைக்காதான் போகிறவன், பன்னி மேய்க்க போனவன் பட்டு ட்ரெஸ்ஸை போட்டா போவான். அப்போ அவன் எந்த நிலைமைக்கு போனான்னா பன்னி தவிடாது கிடைக்குமாங்கிற லெவலில் போ. அப்போ அந்த கோலத்தில் அவன் வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அழுக்கு ட்ரெஸ்ஸில் விழுந்ததை தகப்பன் பார்க்கல, அவன் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸில் விழுந்ததை பார்க்கல. அவன் குளிச்சுட்டானா குளிக்கலையா, சுத்தமாக வந்திருக்கானா அழுக்கா வந்திருக்கானான்னு பார்க்கல. அவன் தூரத்தில் வர்றதையே பார்த்த உடனே ஓடுறான். ஓடுறதுக்கு முன்னால் வேதத்தில் அவன் தூரத்தில் வர்றதை பார்த்த உடனே மனதுருகிறான் போட்டிருக்கான். பார்த்த உடனே மனதுருகிறான். அந்த மனதுருக்கம் மகனை நோக்கி ஓட வைக்கிறது. ஓடி அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்கிறான். அழுக்கு உடம்பு,
அவலட்சமான கோலம், வேசிகளோட பணத்தை செலவழிச்சவன், அப்படிப்பட்டவன் தான் திரும்பி வர்றான். எல்லாம் கவனிங்க. எது தகப்பனுடைய இருதயம்? விரட்டி விடுறதல்ல, அவன் மனம் திரும்பி வருகிறானே. எந்த தகப்பனை வெறுத்து விட்டு, எந்த தகப்பனை உதாசீனப்படுத்தி விட்டு, எந்த தகப்பன் குடும்பத்தை விட்டு ஓடினாலும் அந்த தகப்பனை தேடி வந்து கொண்டிருக்கிறானே, அதைத்தான் அவன் பார்க்கிறான். He looked at the heart of repentance. அவன் இருதயத்தில் உள்ள மன மாற்றத்தை பார்க்கிறான். அவன் பாவத்தை பார்க்கல, அவன் சண்டை போட்டதை பார்க்கல, அவன் வெறுத்ததை பார்க்கல. That's the love of Christ. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. நமக்கு கோபம் தானே வரும். நம்ம கேட்குற முதல் கேள்வி என்ன கேட்பான் தெரியுமா? எந்த மூஞ்ச வச்சுட்டு வந்த? உதறிட்டு போயிட்டு இல்லையா? அன்பை உதறின, உன்னை பெத்து உனக்காக கஷ்டப்பட்டு உனக்காக செலவழித்து உனக்காக வாழ்ந்து உனக்காக எத்தனையோ பிரயாசம் எடுத்து வளர்த்த தகப்பனுடைய அன்பை, தாயுடைய அன்பை உதாசீனப்படுத்திட்டு போனியே, எந்த மூஞ்ச வச்சு வருகிறாய்? அப்படித்தானே கேட்போம். கேட்டானா? What is the heart of the father? What is the heart of the father? அவன் பாவத்தை பார்க்கல, அவன் பேசின வார்த்தையை பார்க்கல, அவன் பிரிச்சுட்டு போனதை பார்க்கல. எப்போ வருவான்? அவன் எப்போ வருவான்? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தான் என் ஆண்டவருடைய அன்பையா. அதுதான் என் ஆண்டவருடைய அன்பு. விரட்டுறதில்லை, அனுப்புகிறதில்லை. அவன் ஏன் திரும்பி வர்றான்? ஏழ்மையில் தற்கொலை செஞ்சு போயிருக்கலாமே. அந்த தகப்பண்ட போனா ஒரு வேலைக்காரனாவுக்கு கூட எடுத்துக்கிடுவானே. அப்ப அந்த தகப்பனை நோக்கி வருகிறான் இல்லையா? மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் எதுவுமே கேட்கல. நான் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உமக்கு முன்பாக பாவம் செஞ்சேன், என்னை ஒரு கூலிக்காரனா வச்சுக்கொண்டு சொன்னதுக்கு அப்புறம் அவன் கழுத்தை கட்டல. அவன் திருப்பி வந்தானே, தகப்பனை தேடி வந்தானே, விட்டு போன அன்பை நோக்கி வருகிறானே. நல்லா கவனிக்க வேண்டும். இதுக்கப்புறம் தான் அவன் பேசுறான். வாசிப்போம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அவன் சொன்ன உடனே முதல்ல தகப்பனை நினைச்சு வருகிறான்.
தகப்பனுடைய அன்பை நினைச்சு வருகிறான். ஒரு வேலைக்காரனாவது என் தகப்பன் ஏத்துக்கிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில வர்றான். ஆனா இங்க வந்தா நிலைமைய தலையில இருக்கு. நல்ல கவனிங்க. அந்த தகப்பன் அந்த மகனுடைய துன்மார்க்கத்தனத்தை பார்க்கல, அவனுடைய வேசித்தனத்தை பார்க்கல, ஊதாரியாக சொத்து அழிச்சதை பார்க்கல, குடும்பத்தையும் கோத்திரத்தையும் தகப்பன் அன்பையும் உதாசீனப்படுத்திட்டு போனதை பார்க்கல. அவன் திரும்பி வந்த கோலத்தையும் பார்க்கல. அவன் இருதயத்துக்குள்ள முழுக்க முழுக்க இருந்ததெல்லாம் அன்பு மட்டுமே. அந்த அன்புல தான் கட்டி பிடிச்சு அணைக்கிறான். அப்பதான் தகப்பனால சந்தோஷம் தாங்க முடியல. நல்ல கவனிங்க. What is the joy of the father? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். That's the joy. That's the joy. திரும்பி வந்துட்டானே. மரித்தவன் உயிரோட வந்திருக்கான். காணாமல் போனவன் திரும்ப காணப்பட்டிருக்கிறான். அவன் காணாமல் போனவனை அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவாய் தேடி இருக்கும். நல்லா கவனிங்க. காணாமல் போனவனை தகப்பனுடைய இருதயம் எவ்வளவாய் தேடி இருக்கும். அவன் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்படுறான்னா அவன் இருதயம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். That is the fatherly love in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த தகப்பனின் அன்பு. அடுத்தபடியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். நல்ல கவனிங்க. சகையின் சொல்லும் பெரிய பணக்காரன். அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் இருக்கான். இஸ் த டாக்ஸ் கலெக்டர். வேதத்தில் ஐஸ்வர்யவான் சொல்லிட்டுனாலே அவன் பெரிய பணக்காரன் அர்த்தம். அவன் இருதயத்துக்குள்ள இயேசு எப்படியாவது பார்க்கணும். அவரை பார்த்தா போதும். அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவன் தெரியாது. அவர் எப்படிப்பட்டவன் தெரியாது. அவரை குறித்து ஏதோ கேள்விப்பட்டிருக்கான். He wanted to see Jesus. அவர் போகிற வழியில முன்னால ஓடி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான்னா
எப்படியாவது அவரை பார்த்துருங்கிறதுல அவன் பதவியை பார்க்கல, அவனுடைய அந்தஸ்தை பார்க்கல, அவனுக்கு இருக்கிற செல்வாக்க பார்க்கல. மரத்தில் ஏன்னா 4 பேர் 4 நினைப்பாங்கள நினைச்சு பார்க்கல. He wanted to see Jesus. அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாருன்னே தெரியாது, அவர் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவர் அற்புதம் செய்கிறவர்னு கேள்விப்பட்டிருக்கலாம், அவன் குருடனை சுகமாக்குறவர்னு கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் முடமலை நடக்க பண்ணவர்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? How about him? அவர் நல்லவரா, அவர் கெட்டவரா? அவரை பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் உதறிட்டு அவன் ஸ்டேட்டஸை உதறிட்டான், அவனுடைய ஐஸ்வர்யத்தை உதறிட்டான், அவனுடைய செல்வாக்க உதறிட்டான். ஏன் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு மரத்தில் ஏறிட்டான். அவரை பார்க்கணும்னு சொல்லி வந்தான் இல்லையா, அதை இயேசு பார்த்தாரு. அவன் ஆண்டவர்கிட்ட இந்த மண்ணிலாம் சொல்லலை, அவன் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கல. அவன் இருதயத்துக்குள்ள இருந்த ஒரே ஒரு வாஞ்சை, எப்படியாவது இயேசுவை பார்த்துருந்த ஐயா, எப்படியாவது இயேசுவை பார்த்துருந்த ஐயா. அங்க வந்த உடனே சொன்னார், வாசிப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். எதிர்பார்க்காத ஷாக்கிங், எதிர்பார்க்கல. அவருக்கு எப்படி என் பேர் தெரியும், அவருக்கு எப்படி என் பேர் தெரியும்? வெரி ஷாக்கிங். ஐயா, அந்த இயேசுவை கூப்பிடுறதுக்கு 1000 பேர் நிற்கிறான், யாரும் வீட்டுக்கு போக மாட்டாரு. சகைவே, சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வர்றேன். நீ நல்லவனாய் இருந்தாலும், நீ துன்மார்க்கனாய் இருந்தாலும், உன் துன்மார்க்கத்தை பார்க்காம உன் வீட்டுக்கு வர்றது உன் தகப்பன் ஐயா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு வந்து நான் தங்கணுங்கிறாரு. தங்கணும். யார் வீட்டில் போய் சுதந்திரமா தங்க முடியும்? அடுத்தவன் வீட்டில் போய் தங்க முடியுமா? ஊரா வீட்டில் போய் தங்க முடியுமா? சொந்தக்காரன் வீட்டில் போய் தங்க முடியுமா? பெத்த புள்ள வீட்டில் தான் யா உரிமையோடு தங்க முடியும். அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த தகப்பனின் அன்பு அது. உன் வீட்டிலலாம் தங்கணும், சீக்கிரம் பாப்பா, செத்துட்டான். யாராலையுமே நேசிக்கப்படாதவன் ஐயா. 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். உலக பாவின்னு அவனை சொல்லுது. He was rejected by the society. அப்படி இருக்கும்போது என் வீட்லயே தங்க போறாரு. யோசிக்கல, கொஞ்சம் கூட யோசிக்கல. என்ன செய்தான்? 6வது வசனம். அவன் சீக்கிரமா இறங்கி, இயேசு வாருன்னு சொன்னா என்னத்துக்கு ஆகும்? யோசித்து பாருங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். with joy. அவன் இருதயத்தில் சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. அந்த ஒரே ஒரு வார்த்தை, சகேயுவே.
சீக்கிரமா இறங்கி வா. உங்க அப்பா உன் பேர் சொல்லி தானே கூப்பிடுவாரு. உன் பேர் சொல்லி தானே கூப்பிடுவாரு. ஏப்ல ஓடியானா சொல்லுவாரு. What is the love of the father? தகப்பனுடைய அன்பையா பேர் சொல்லி கூப்பிட்டு உன் வீட்டுக்கு வர்றேங்கிறாரு. அவனுக்கு இவர் யாருன்னே தெரியாதுங்க. அவர் எப்படிப்பட்டவர் பார்க்க வர்றான். இயேசு தேவனுடைய குமாரன் கூட தெரியாது. அவன் இருதயத்துக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். the joy. 8வது வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஏன் சொன்னா? அவர் போதும்யா, அவர் போதும், வேற ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஆஸ்தி வேண்டாம், எனக்கு செல்வாக்கு வேண்டாம், யார்கிட்டையாவது நான் அநியாயமாக வாங்கினா நாளத்திலே கொடுத்துட்றேன், ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுத்துட்றேன். அவன் ஏன் ஏழைக்குன்னு சொன்னான் தெரியுமா? அவன் ஏழைக்கே உதவாதவனாக இருந்திருக்க வேண்டும். He would have been convicted in his heart. ஐயோ, நம்ம இது ஒரு ஏழைக்கே செய்யலையே. அப்பதான் இயேசு சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக சொல்லிட்டு இயேசு சொன்னார். 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். என்ன வார்த்தைங்க அது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அவ ஏதோ நடந்துட்டு போறாருன்னு நினைக்காதீங்க. 1வது வசனம் வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். எதுக்கு நடந்து போறாரு? இழந்து போனதை தேடுகிறதுக்கு போயிட்டு இருக்கிறாரு. தெரியுமா? அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய அன்பு. இழந்து போனதை தேட, இழந்து போனதை தேட. தகப்பனுடைய அன்புன்னு சொல்றது தகப்பனுக்கு தான் தெரியும். இழந்து போனதனுடைய வேதனை வேற யாருக்குமே தெரியாது. அவன் தகப்பனா இருந்தான்னா அவனுக்கு அந்த வேதனை தெரியும். He knows. அதனாலதான் ஆண்டவர் இழந்து போனதை தேடி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தேடி போகும் பொழுது அது காட்டுத்தீ மரத்தில் உட்கார்ந்துருக்கு. அதை அழைக்கிறாரு, வா. அந்த அழைப்புக்கு இணங்கி ஓடி வருகிறது. இட்ஸ் a transformation. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த தகப்பனின் அன்பு சகேயுனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டது, ரட்சிப்பை கொடுத்து விட்டது, பரலோகத்தை சுதந்திரிக்கிறவனாய் மாறிவிட்டான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு எதனால சொன்னாரு? ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுத்துடுறேன். நீங்க மத்தேயு 25வது அதிகாரத்தில் 31 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாளில் நான் பசியா இருந்தேன்,
எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க சொல்லுவாரா. நாங்கள் எங்கே ஆண்டவரே நீர் பசியாக இருந்த உமக்கு நாங்கள் கொடுத்தோம், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். இயேசு சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். போயிருச்சுதான் உடனே நம்ம ஒரு முழுக்கு போட்டுடுறோம். போயிருச்சுதுன்னா என்ன செஞ்சிடறோம், உடனே ஒரு முழுக்கு போட்டுடுறோம். எப்படினாலும் நாசமாக போட்டோம். தகப்பனின் அன்பு இருந்தா ஆண்டவரே திருப்பி கொண்டு வாங்க, ஆண்டவரே திருப்பி கொண்டு வாங்க. பரலோகத்தை இழந்துடக்கூடாது. அது தகப்பனுடைய அன்பு. நல்லா கவனிக்க வேண்டும். கட்டுக்குமாரன் சம்பவத்திலையும் இழந்து போனதை தேடி தானே தகப்பங்கன்னா எப்பொழுது வருவான், எப்பொழுது வருவான். இங்கேயும் அதே அனுபவம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் த லவ்? Washing your hands is not Christian love. கிறிஸ்துவனுடைய அன்பு நான் என்னையா? பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அறியாம போய்கிட்டு இருக்கிறாங்க, அறியாம போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை மன்னியும். அறியாம போனது யாரு? பிரதான ஆசாரியர்கள். சத்தியத்தை தெரிஞ்சவங்க தான். அவங்க தான் இயேசுவை கொண்டு போய் மாட்டி விட்டாங்க. அவங்களுக்காக தான் ஜெபிக்கிறார். அறியாமல் செய்தாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? இவ்வளவு சத்தியத்தை கேட்டு இவ்வளவு சத்தியத்தை அறிஞ்சு போனதுக்கு போட்டோம். போய் அங்கே இங்கே அலசிட்டு வரட்டும். வாட் இஸ் த கிரைஸ்ட் லவ்? எதையா கிறிஸ்துவின் அன்பு? கொண்டு வாங்க ஆண்டவரே. அவர்கள் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. அவர்கள் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. நன்றாக தெரிந்து விட வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையில் இழந்து போனவனை தான் இயேசு தேடி வந்து நின்றார். எல்லாம் கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த லவ்? நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்க என்ற புதிதான கட்டளையும் சொன்னாரே. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. என் பின்னால வாப்பா. மனுஷனை பிடிக்கிறோன்னு நான் ஆக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே திரளான மீன்கள் பிடிச்சதை பார்த்து ஷாக் ஆகி, நான் பாவியான மனுஷாண்டவரே, என்னை விட்டு போயிருங்க. வாசிப்போம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள்.
அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். வாசிப்போம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். எல்லாம் கவனிங்க. I am talking about the fatherly love. நான் தகப்பன் அன்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மன்னிப்புங்கிறது பாவிக்கு. பெத்த பிள்ளையுடைய காரியத்தில் மன்னிப்பு இல்லை, மனசிலே வைக்க மாட்டாங்க. அதுதான் பெத்த பிள்ளை. நம்ம மனசுல அவங்க செஞ்ச தப்பு உள்ள இருக்காது. கண்டிப்போம், திட்டுவோம், ஆனால் அது மனசுல இருக்காது. அதுதான் என் தகப்ப அன்பு. அந்த தகப்ப அன்பு உங்களுக்கெல்லாம் தெரியாதையா? நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். பேதுரு எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடியாந்துட்டான். ஏன் அவனுக்கு அவ்வளோ பிரமிப்புனா, ராத்திரி முழுவதும் போட்டில் போய் மீன் பிடிச்சு பார்க்குறான், ஒரு மீன் கூட ஆகப்படலை. அப்படின்னா அன்னைக்கு அவன் வியாபாரமே பண்ண முடியாது. ஒரு தோல்வியான சூழ்நிலையில் இயேசு மலையை தூக்கி இங்கே போடுங்கப்பாங்கிற மீனை கொண்டு வர முடியல. 2 போட்டு சேர்ந்து தூக்கிட்டு வருது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவரு பின்னால போயிட்டாங்க. யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் பெய்யுறது. இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனசா இருக்கிறீங்களா கேட்கிறாரு. யோவான் 6:68 69 பேதுரு தான் சொல்றேன், யார்கிட்ட போவான்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்து விசுவாசித்தும் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. சீமோனே சீமோனே, மாமிசமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, என் பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினாரையா. அப்படி வெளிப்பட பெற்ற பேதுரு இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி 2 நாளாச்சு ஆளை காணோம். அவர் சொன்னது 3வது நாள் தான் அதை மறந்துட்டான். பயந்து ரூமுக்குள்ள இருக்கும்போது தான் இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி காட்சி அளிக்கிறாரு. அந்த பேதுரு அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? இயேசுவின் அன்பை மறந்துட்டான், அழைப்பை மறந்துட்டான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று அறிக்கை செய்ததை மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடியும் மீன் பிடிக்க போகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒரு மீன் ஆகப்படல. பழையபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். ஊழியத்தை மறந்துட்டான், அழைப்பை மறந்துட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால வந்ததையும் மறந்துட்டான். அந்த ராத்திரியில ஒன்றும் பிடிக்கல. வாசிப்போம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அதுதான் தகப்ப அன்பு. இழந்து போனதை தேடி வந்து நிற்கிறார் ஐயா. அதுதான் தகப்பனுடைய அன்பு. இழந்து போனதை தேடி வந்து நிற்கிறாரு.
வாசிப்போம். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அது அவருக்கு கேட்கல, அவங்களுக்கு. சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா? அது தாய் அன்பையா? தாய் தான் பிள்ளை சாப்பிட்டுச்சா? பிள்ளைக்கு பசி எடுக்குதா? அந்த பிள்ளைகளுடைய பசி தாய்க்கு மட்டும்தான் ஐயா தெரியும். தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அது தாயினுடைய அன்பு. சாப்பிட்டீங்களாப்பா? ஒன்றும் இல்லாம வந்திருக்கிறீங்களே, சாப்பிட்டீங்களா? இல்ல. அந்த கடற்கரையில் வந்து நிற்கிறாரு, இழந்து போனதை தேடி வந்து நிற்கிற ஒரு தகப்பனின் அன்பு. வாசிப்போம். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்பொழுது அங்க மீன் பிடிக்க சொல்லி அனுப்பிட்டாரு. ஏன் மீன் பிடிக்க சொல்லி அனுப்புனாரு? அவன் மீன் பிடிக்கிற அந்த நேரத்துக்குள்ள இங்க சமையல் ஆயிட்டு, அவன் மீன் பிடிச்சிட்டு அங்க கொண்டு வர்றதுக்குள்ள இங்க சமையல் ஆயிட்டு. 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இதுதான் என் தாய் அன்பு. சாப்பாடு ரெடி ஆயிட்டு. 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. நல்ல கவனிங்க. பாருங்கள், போஜனம் பண்ணுங்க. தாய் அன்பு. அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பரிமாறினாரா? தாய் தான் பரிமாறுவா. பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு பரிமாறுகிறவா தாய் தான். என் இயேசு கிறிஸ்துவின் தாய் அன்பு. கடைசியாக அரவணைக்கும் தகப்பனின் அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் யோவான். வேதம் சொல்லுகிறது அன்பாயிருந்த சீசன் இயேசுவினுடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்தான். அரவணைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பாயிருங்க. புதிதான கட்டளை கொடுக்கிறேன். அது தகப்பனின் அன்பு.